ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய பாஸ்கா காலத்து வாழ்த்துக்கள். நம் ஆண்டவன் இயேசுனுடைய உத்தானத்தின் பின்னரான இந்த மகிழ்ச்சியின் காலத்திலே உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தேன், சமாதானத்தை கொண்டு வந்தேன், என் அமைதி உங்களில் இருக்கவும், அந்த அமைதியில் நீங்கள் திளைக்கவும், அந்த அமைதியை நீங்கள் மற்றவர்களோடு பகிரவும், என் சாட்சிகளாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், இறையரசிற்கு மக்களை அழைத்து வாருங்கள் என்ற நம் ஆண்டவருடைய அந்த உன்னதமான அழைப்பும் வேண்டுகோளும் இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அல்லது கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாஸ்கா காலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உத்தானத்தின் மகிழ்வு நிறைவாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் இன்றும் நம் ஆண்டவர் இயேசு எங்களோடு பேசுகின்ற செய்தி, குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் வாரத்தின் 4ஆம் நாளிலே நாங்கள் நானே உண்மையான திராட்சை கொடி, கொடியானது செடியோடு இணைந்திருந்தாலன்றி மிகுந்த கனி கொடுக்க முடியாது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுகின்ற அந்த உன்னதமான இறை வார்த்தைகளை செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தியினுடைய 15ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதியாகும். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்பட்ட இந்த நற்செய்தியானது, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது என்று நம் ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அறிவுறுத்துகின்றார், அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு அடிப்படை வாழ்க்கையை அல்லது ஏதோ எங்களுடைய வாழ்க்கையிலே மிக அரிதான நிலையிலே, குறைந்த நிலையிலே
நாங்கள் வாழ்ந்துவிட்டு போவோம் என்பது அல்ல. வாழுகின்ற வாழ்வை சரியாக வாழ வேண்டும். செய்வன திருந்தச் செய் என்று சொல்லுவார்கள். அவை இயேசுவும் நாங்கள் படைப்பின் நோக்கத்தை அறிந்து படைத்தவனுக்கு மகிமை சேர்க்க அவரை மாட்சிப்படுத்த நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். இந்த அளவு கனி கொடுப்பது இயேசுவினுடைய விருப்பம். நாங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். எவ்வாறு? இயேசுவினுடைய சீடராய் இருப்பதனால். இதன் பொருட்டு வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு, அதன் பொருட்டு, அந்த வாழ்க்கையின் பொருட்டு நாங்களும் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். இயேசு வடிவாக சொல்லுவார், உண்மையான திராட்சை செடி நானே. நாங்கள் இறை தந்தை தான் அந்த திராட்சை செடியினுடைய பராமரிப்பாளர். அவரே அதை நட்டு நீரூற்றி பசளையிட்டு கவனித்து உரிய காலத்திலே பலன் கொடுக்காத கிளைகளை கழித்து இறைவன் இறை தந்தை காலாகாலமாக அந்த திராட்சை செடியை இயேசுவை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். எவ்வாறு? நாங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைந்திருப்பவர்கள் கனி கொடுக்க தவறுகின்ற பொழுது உரிய பழங்களை எங்களகத்தே தாங்கி நிற்க நாங்கள் அவற்றை முற்றி பழுத்து கனிந்த நற்சுவையுள்ள கனிகளாக எங்களுடைய பலாபலன்களை வாழ்வின் பேறு பலன்களை கொடுக்க தவறுகின்ற பொழுது நாங்களும் அந்த செடியிலே இருந்து கழிக்கப்பட்ட அந்த கிளைகளைப் போல கொடிகளைப் போல ஆக்கப்படுவோம். கழிக்கப்படுகின்ற பொழுது அல்லது நாங்கள் உரிய பலனை கொடுக்க தவறுகின்ற பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் கழிக்கப்பட்டு எறியப்படுவோம். எறியப்படுகின்ற பொழுது உலர்ந்து போவோம். உலர்ந்து போனது என்ன பலன்? உலர்ந்து போனதால் என்ன பிரயோசனம்? ஒன்றுக்கு உதவாதண்டு நெருப்பில் கூட்டி சேர்க்கப்பட்டு எங்கேயாவது ஒன்று ரெண்டு தப்பி தவறி பலன் கொடுக்காமல் காஞ்சு போன வறண்டு போன ஒரு துகளாகி போகக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதனால் அதை கூட்டி சேர்த்து நெருப்பில் இட வேணும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நான் சொன்ன வார்த்தைகளினால நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். இயேசு சொல்கிறார். இதை தான் உண்மையான திராட்சை செடி, நாங்கள் அந்த செடியினுடைய கிளைகள். அவருடைய வார்த்தையின் பொருட்டு நாங்கள் எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவை அந்த வார்த்தைகள் எங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கின்றன. தந்தை கனி கொடாத மரங்களை தரித்து விடுவார், அல்ல கழித்து விடுவார். தந்தை கனி தருகின்ற அந்த கிளைகளை மிகுந்த கனி கொடுப்பதற்காக அவர் அவற்றை அந்த செடியிலே தொடர்ந்து இருக்க விடுவார். எங்கட நிலை என்னவா இருக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கடவுளோட வார்த்தைகள் எதுவென்று தெரிந்தும் அதை நாங்கள் வாழாமல், அதை எங்களுடைய வாழ்வின் வடிவமாக்காமல், அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயலாக்காமல், அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல், எங்களுடைய வாழ்வின் நடத்தைகளே அந்த வார்த்தையின் வடிவங்களாக்கப்படாமல் நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் பயனற்றவர்கள். அவை இயேசு சொல்லுவார், இந்த வார்த்தையை அறிஞ்சிருக்கிறீங்கள், தெரிஞ்சிருக்கிறீங்கள், என்னோட இணைஞ்சிருங்கள். கொடியும் செடியும் இணைவது போல நாங்களும் இயேசுவுக்குள்ள மிக நெருக்கமாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விற்கு
திருவருட்சாதனங்களூடாக அழைக்கப்பட்ட நாங்கள் காலாகாலமாக அந்த திருவருட்சாதனங்களை, குறிப்பாக திவ்ய நற்கருணை ஒப்புரவு அருட்சாதனத்தை மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கின்ற நாங்கள் அந்த இயேசுவோடு இணைந்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் என்னுடன் இணையாவிட்டால் மிகுந்த கனி தர இயலாது. கனி தர இயலாத அந்த கொடிகளோ அந்த கிளைகளோ வெட்டி எறியப்படும், சும்மா அல்ல, தீயில எறியப்படும். இயேசு வடிவாக சொல்லுவார், நாங்கள் தமக்குள்ளே இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் எமக்குள் இருக்க வேண்டும். அவை நாங்கள் இறைவனுக்குள் இருக்கின்ற, இயேசுவுக்குள் இருக்கின்ற பொழுது, இயேசுவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் இயேசுவோடு இணைக்கப்பட்ட நிலையில் அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கின்ற பொழுது எதையெல்லாம் கேட்கின்றோமோ அவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மிகுந்த கனி தருவது மட்டுமல்ல, இயேசுவனுடைய சீடர்கள் என்று மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பண்பு இருக்க வேணும், எங்கள்கிட்ட கிறிஸ்தவ நேயம் இருக்கணும், எங்கள்கிட்ட கத்தோலிக்க மனப்பான்மை இருக்க வேணும். நாங்கள் நல்ல கிறிஸ்தவனுடைய ஒரு சீடத்துவ வாழ்வை வாழ வேண்டும். அப்போ தான் இயேசு சொல்லுவார், நீங்கள் என்னுடைய சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. தம்முடைய ஒரு பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பியவர், அந்த மகனை போன்று நாங்களும் அவருடைய சீடர்களாக வாழுகின்ற பொழுது அது இறை தந்தைக்கு மாட்சிமையை, மகிழ்ச்சியை, வாழ்வின் நிறைவை கொடுக்கின்றது. எங்களை படைத்தவனையும் படி அளப்பவனையும் நாங்கள் மாட்சிப்படுத்துவதும் அவரை நிறைவு செய்வதும் எங்களுடைய பாரிய கடமையும் பொறுப்புமாகும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிறது ஒரு சொற்ப காலம், 60, 70 அல்லது சற்று பலமானவர்களுக்கு, உடல் உள ஆன்ம உறுதியுள்ளவர்களுக்கு 80, 90 என்றும் சொல்லப்படுகின்றது. எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் மிகுந்த கனி கொடுத்து இயேசுவனுடைய சீடர்களாக அவருடைய வார்த்தைகளை எங்களகத்தை கொண்டு வாழ இந்த நாள் முழுவதும் சிந்திப்போம், தியானிப்போம். நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை, பிரதிக்கணைகளை எடுத்து எங்கள் வாழ்வை இயேசுவுக்குரிய சீடத்துவ வாழ்வாக்குவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.